லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கத்தியால குத்துனது இவங்க தானா? இந்த செயின் என்கிட்ட இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போட்டுமா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேம்மா. சூர்யா வாங்க. ஹாய் விக்ரம். ஹாய் சூர்யா. என்ன விக்ரம் யோசனை? உட்காருங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரு என்கொயரி முடிச்சுட்டு வந்தேன், அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டீ காஃபி என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன விக்ரம், இன்னும் என்கொயரி மோட்ல இருந்து வெளியே வரல போல இருக்கு. ரொம்ப முக்கியமான கேஸ் சூர்யா. ஓகே. ஆமா, என் அம்மா கேஸ் என்னாச்சு? விசாரணையில ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சுதா? இப்போ நான் என்கொயரி முடிச்சுட்டு வந்திருக்கிறதே உங்க அம்மா கேஸ் தான் சூர்யா. கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சா விக்ரம்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்ட சூர்யா. யார் இந்த அக்யூஸ்ட்? எங்க இருக்கான்? சொல்லுங்க விக்ரம். சொல்லுங்க விக்ரம். என் அம்மாவை கொலை பண்ண அந்த அக்யூஸ்ட் யாரு? உங்க அம்மா தேவிய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல சூர்யா, உன்னோட சித்தி தாராதான். விக்ரம், என்ன சொன்ன? யார பார்த்து என்ன சொன்ன? தாரா அம்மா என்ன பெத்த அம்மாவுக்கு மேல அவங்க என் அம்மாவை கொலை பண்ணதா சொல்றீங்க? இது வேற யாராவது என்கிட்ட இப்படி சொல்லி இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. உன்னோட எமோஷன் எனக்கு புரியுது சூர்யா. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தான் யோசிச்சேன். நீங்க ஹாசினியோட அண்ணங்கிறதுனால என் அம்மாவோட கேஸ உங்களை விசாரிக்க சொன்ன. உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா என்கிட்ட முடியலன்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு தாரா அம்மா மேல பழிய போடுறீங்க. இதை உங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம். உன்னோட தாரா அம்மா மேல வீணா பழி சுமத்தணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல சூர்யா. என்னோட விசாரணை முடிவில் கிடைச்ச ஆதாரத்தை வச்சுதான் சொல்றேன். என்ன ஆதாரம்? எப்படி நீங்க தாரா அம்மா மேல இப்படி பழிய போடலாம்? இந்த டாலர் கொஞ்சம் பாருங்க. என்ன டாலர் இது? ஏதோ பழைய டாலர் மாதிரி இருக்கு. ஆமா, பழைய டாலர் தான். ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். செயின்ல இருக்க டாலரை ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல, தாரா அம்மா நிச்சயமா தேவி அம்மாவை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட கிளம்பி வாங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க.
இந்த வீட்ல இருக்க பொண்ணுதான். வாய் பேச முடியாத காமாட்சி உங்க அம்மாவை தாராமா கொலை பண்ணத நேர்ல பார்த்த சாட்சி. வாங்க வாங்க. காமாட்சி, காமாட்சி. வாமா வாமா காமாட்சி. காமாட்சி, இவர்தான் சூர்யா. நீ என்கிட்ட சொன்னல, அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லுமா. என்னம்மா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்னது? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன காமாட்சி, என்ன தெரியலையா? காமாட்சி, நான் தாமா போலீஸ் ஆபீசர் விக்ரம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை பத்தி என்கிட்ட சொன்னியம்மா. என்னது புரியலையா? என்னது? இப்பதான் என்ன முத பாக்குறியா? சூர்யா, அந்த செயினை கொஞ்சம் கொடுங்க. இங்க பார், இது நீ என்கிட்ட கொடுத்த செயின். இந்த டாலர்ல இருக்கிறவங்கள நீ பார்த்தன்னு சொன்னல, நீ என்கிட்ட சொன்னது அப்படி இவர்கிட்ட சொல்லுமா. இதுக்கு முன்ன நீ பார்த்ததே இல்லையா? சூர்யா இப்பதான் என்கிட்ட சொன்னா. இவ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, இப்ப திடீர்னு ஹேய் காமாட்சி. சூர்யா, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாம் சத்தியமா உண்மை சூர்யா. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி மாத்தி பேசுறான்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரிஞ்சு போச்சு விக்ரம். உங்களால முடிஞ்சா கொலையாளியை கண்டுபிடிங்க, இல்லன்னா முடியலன்னு சொல்லுங்க. நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல சூர்யா, நான் ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். தாராமா என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்க எனக்கு ஏதாவதுன்னா எப்படி துடிச்சு போவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என் அம்மாவை கொலை பண்ணுவாங்க? இல்ல சூர்யா, மோட்டிவேஷன் என்ன? ஸ்டாப். இப்பவும் சொல்றேன், ஹாசினியோட அண்ணங்கிறதுனால நான் பொறுமையா இருக்கேன். உங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு தாராமாவை குற்றவாளியாக்கி கேஸை முடிக்க பாக்குறீங்களா? சூர்யா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம். செயினை கொடுங்க. விக்ரம் அண்ணா. ஹலோ அண்ணா. மாரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தனியா இருக்கியா? இப்போ பக்கத்துல யாராவது இருக்காங்களா? நான் மட்டும் தனியா தான் இருக்கேண்ணா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதாம்மா, அந்த மியூசிக் பாக்ஸ் விஷயம் தான் மாறி. தேடி கண்டுபிடிக்க சொன்னே, தேடி பாத்தியா? கிடைக்கலையா? நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னா. வெரி குட் மாரி. இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது வந்துண்ணா, இப்போ அந்த பெட்டி என்கிட்ட இல்லைண்ணா. என்ன சொல்ற மாதிரி? உன்கிட்ட இல்லனா வேற யார்கிட்ட இருக்கு? அதான் தெரியலண்ணா. என்ன சொல்றமா? உன் கை கிடைச்ச மியூசிக் பாக்ஸ் இப்ப எங்க போச்சு? என்ன நடந்துச்சு? அது வந்துண்ணா, என்ன மாதிரி கையில கிடைச்சது இப்படி தவற விட்டுட்டே? எப்படியாவது மியூசிக் பாக்ஸ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருமா? அது கிடைச்சா மட்டும்தான் அந்த வீட்ல என்ன நடக்குது, யார் குற்றவாளின்ற உண்மை தெரிய வரும். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. கையில கிடைச்ச பெட்டிய தவற விட்டதுனாலதான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்.
எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். சரி பரவாயில்ல மாறி, அது வேற யார் கைக்கும் கிடைச்சிடக்கூடாது. எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துரு. ஓகே? சரிங்கண்ணா, கண்டுபிடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, ஓகே. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. அம்மா, மியூசிக் பெட்டிக்குள்ள நீங்க ஏதோ ரகசியம் வச்சிருக்கிறதா விக்ரம் அண்ணா சொல்றாரு. என் கைக்கு கிடைச்ச அந்த பெட்டிய நான் கை நழுவ விட்டுட்டேம்மா. அந்த பெட்டி எங்க இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுங்கம்மா. அது கிடைச்சாதான் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும். ஹஸ்பண்ட் சாருக்கு யாரால ஆபத்துன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு விக்ரம் அண்ணா சொல்றாருமா. மியூசிக் பெட்டி இருக்கிற இடத்த எனக்கு காட்டி கொடுங்கம்மா. அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை ஹஸ்பண்ட் சாருக்கு நான் தெரியப்படுத்தணும். ஹஸ்பண்ட் சார ஆபத்துல இருந்து காப்பாத்த நீங்க தாம்மா துணையா இருக்கணும். மாறி, நீ ஏத்தி வச்ச விளக்கு எல்லாமே அணைஞ்சிருக்கு பாரு. ஏற்கனவே இந்த மாதிரி விளக்கு அணைஞ்சு போனதுனாலதான் சூர்யாவோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே மாறி. இது மூலமா அக்கா என்ன சொல்ல வராங்கன்னே புரியலையே. அம்மா, இது என்னம்மா சோதனை? ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த ஆபத்தும் வராம நீங்க தாம்மா காப்பாத்தணும். என்ன மாதிரி தேடுற? விளக்கேத்திட்டு தீப்பெட்டியை இங்க தானே வச்சேன். தீப்பெட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. மாறி, நீ மறுபடியும் விளக்கேத்தி அக்கா கிட்ட நல்லா வேண்டிக்கோ. நீ போய் பூஜை ரூம்ல இருக்கான்னு பாரு தீப்பெட்டி. அக்கா, இந்த தடவையும் நீதான்க்கா காப்பாத்தணும். மியூசிக் பெட்டி இங்க இருக்கா? அம்மா, இந்த பெட்டி என் கைக்கு கிடைக்கதா நீங்க தீப்பெட்டி மூலமா வழி காட்டினீங்களாம்மா? ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, காணாம போன மியூசிக் பாக்ஸ் இவ கைக்கு எப்படி கிடைச்சிச்சு? பெரிய ஆள்தான். எஸ்கேப்.
என்ன இவ மியூசிக் பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு யாருக்கு ஃபோன் பண்றா? ஹலோ சொல்லு மாதிரி. ஹலோ அண்ணா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன மாதிரி மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சா? எப்படி நான் இவ்ளோ சரியா சொல்றீங்க? மியூசிக் பெட்டி கிடைச்சிருச்சு. இப்போ இது என் கையில தான் இருக்கு. அண்ணனா? யார் அண்ணன்? ஒருவேளை அந்த போலீஸ் ஆபீசர் விக்ரமத்தான் அண்ணன்னு கூப்பிடுவாளோ? அவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காளோ? சூப்பர் மாதிரி, யூ ஹேவ் டன் a great job. நீங்க என்னென்னமோ சொல்றீங்கண்ணா, என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாதிரி, நல்ல வேலை செஞ்சுன்னு உன்னை பாராட்டினேன். ஆமா, மியூசிக் பாக்ஸை நீ கண்டுபிடிச்சு எடுத்தது வேற யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாதுன்னா, மியூசிக் பெட்டிய கண்டுபிடிச்சு எடுத்ததும் உடனே ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றது? ஓ, இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதோ? மியூசிக் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற ரகசியத்தை பத்தி விக்ரமுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. நீ ஒண்ணு பண்ணுமா? சொல்லுங்க அண்ணா, நான் என்ன பண்ணணும்? அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோயில் தானே? சரி, நான் வந்துடுறேன். சரி மாதிரி, அந்த கோயிலுக்கு வந்துரு. அந்த கோவில்ல வச்சு மியூசிக் பாக்ஸ்க்குள்ள இருக்க ரகசியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க அண்ணா, நான் மியூசிக் பெட்டியை எடுத்துட்டு நான் இப்பவே வந்துடுறேன். நீங்களும் வந்துருங்க. இத பாருமா, பார்த்து கவனமா வா. மறுபடியும் எங்கேயாவது மிஸ் பண்ணிட போற, ஓகேவா? இல்லண்ணா, தேவி அம்மா அருளால இது திரும்பவும் என் கைக்கு கிடைச்சிருக்கு. மறுபடியும் தவற விட மாட்டேன்னா நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறேன். ஓகேமா, பத்திரமா வா. ஓகே. இத உடனே சிஸ்டர்ட்ட சொல்லணும். சிஸ்டர், 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 இப்ப பார்த்து இருப்பீங்களே. ஐயோ, என்ன சிஸ்டர்? நாம தேடிட்டு இருந்தோம்ல மியூசிக் பாக்ஸ், அது மாரி கையில கிடைச்சிருச்சு சிஸ்டர். எப்படி அங்கிள், எப்படி அவ கைக்கு போச்சு? அதுதான் அழகு தேவதை, எனக்கும் தெரியல. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த மியூசிக் பாக்ஸ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும் தானே? அது அவ கைக்கு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்றது சிஸ்டர்? ஏற்கனவே அவ கையில கிடைச்ச மியூசிக் பாக்ஸ நான் சாமர்த்தியமா தட்டி எல்லாம் விட்டேன். அப்ப காணா போன அந்த மியூசிக் பாக்ஸ் திரும்ப அவ கைக்கு கிடைக்கும்னு எனக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? அவ எங்கிருந்து கண்டுபிடிச்சு எடுத்தான்னு கூட தெரியாது சிஸ்டர். இத சொன்னதுக்கே இந்த கண்ணம் பழுத்து போச்சு. அதாவ அந்த போலீஸ்கார பையகிட்ட கொடுக்க போறான்னு சொன்னா அவ்வளவுதான். ஏய், என்ன புலம்புற? சொன்னா அடிப்பீங்க சிஸ்டர். சொல்லலன்னாலும் அடிப்பேன். என்னன்னு சொல்லு. அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துக்கிட்டு மாறி அந்த போலீஸ்கார பையன் இருக்கான்ல, அவனை பார்க்க போயிருக்கிறான். என்னது? விக்ரம பார்க்கவா? ஆமா சிஸ்டர். மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சுன்னு மாறி அந்த பயலுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னவோ அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பயலுக்கு மியூசிக் பாக்ஸ பத்தி எல்லாம் தெரியும் போல இருக்குது சிஸ்டர். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருக்கிற ரகசியம் விக்ரமுக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது சூர்யாவுக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்ப என்ன பண்ண போற சிஸ்டர்? ஆமா, ரகசியம் ரகசியம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரகசியம் சிஸ்டர்? அந்த ரகசியம் என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா அதுக்குள்ள என்ன பத்தி ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு தேவி அடிக்கடி சொல்லிருக்கா. விக்ரம் கைக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் கிடைக்க கூடாது. ஏதாவது செய்யணும். ஆமா, மாறி இப்ப எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியுமா? போன்ல பொன்னியம்மன் கோயிலுக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்தா சிஸ்டர். நீ உடனே மாரிய ஃபாலோ பண்ணி போ. மாரி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துட்டு வந்துரு. சரிங்க சிஸ்டர்.
அது விக்ரம் கைக்கு கிடைச்சிடவே கூடாது, புரியுதா? சரிங்க சிஸ்டர். இங்கேயே நிக்காத, உடனே கிளம்பு. சரிங்க சிஸ்டர். தம்பி தம்பி, ஆட்டோ நிறுத்து. தம்பி இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சார். அண்ணா வாமா. ரெண்டு பேரும் ஒன்று கூடிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அண்ணா ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேனா, மன்னிச்சிருங்க அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாதிரி. அந்த மியூசிக் பாக்ஸை காட்டு. ஆ இந்தாங்க அண்ணா, இதானே அந்த பெட்டி.